இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம் தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். ரீசென்ட்டா தான் எங்க வீட்ல வந்து கணபதி ஹோமம்லாம் பண்ணாங்க. அந்த கணபதி ஹோமத்துக்கு வந்து வெள்ளியில ஒண்ணு இந்த மாரி பித்தளைலாம் வைப்போம் இல்லையா? அதுல வந்து பித்தளையில இருக்கிறதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி இது மாரி ரெடி பண்ணி பாலிதீன் கவர் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். அப்பதான் கருக்காம இருக்கும் அப்டின்ட்டு. அத தவிர பார்த்தீங்கன்னா, இந்த பொங்கல் பானை, பாத்திரம்லாம் இருக்குல்ல, அதுவும் இப்பயே வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. பொங்கலுக்கு டக்குன்னு எடுத்து நம்ம யூஸ் பண்ற மாரி உள்ளதா இருக்கட்டும் அப்படின்னு, இதெல்லாம் வெண்கல பாத்திரம். அப்புறம் சின்ன சின்ன பித்தள பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி, இந்த அதாவது வந்து குங்குமம், மஞ்சள் இதெல்லாம் போட்டு வச்சிருந்தாலே, அது எல்லாமே வாஷ் பண்ணிட்டு, இந்த மாரி பாலிதீன் கவர்ல போட்டு, இந்த மாரி கிளிப்பு போட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன். அப்பதான் கருக்காம இருக்கும். டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா, சாக்கு பையில வந்து எல்லாத்தையும் கட்டி வைப்பாங்க. இதெல்லாம் வந்து பழைய பாத்திரம். இதெல்லாம் வந்து என்னோட தலைப்பொங்கலுக்கு எங்க அம்மா வீட்ல குடுத்தது. இத பாலிஷ்லாம் போடணும். இப்ப பாலிஷ் பண்ணி இதுல நான் பொங்கல்லாம் செய்ய முடியாது. இது எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்க. இவ்வளோண்டு பொங்கல் செஞ்சாலே என் வீட்ல பிள்ளைங்க சாப்பிடாது. அதனால இப்பல்லாம் வந்து கம்மியா தான் செய்றேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, காமாட்சி அம்மன் விளக்கு அதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா, நல்லா கிளீன் பண்ணிட்டு இந்த மாரி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கிஃப்ட்டா வந்தது இது. ஹவுஸ் வார்மிங்க்கு என்ன கிஃப்ட் வந்தது அப்படிங்கிறது ஃபியூச்சர்ல ஒரு வீடியோ நான் போடுறேன் நானு. அப்புறம் அந்த ஆர்த்திலாம் எடுப்போம் இல்லையா? அந்த பாத்திரத்த எல்லாமே இதெல்லாம் கொஞ்சம் பாலிஷ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கும்போணத்துல வாங்குனது. இதுவும் கும்போணத்துல எங்க அம்மா என் கல்யாணத்து போது வாங்குனது. நல்ல வெயிட்டா இருக்கும் இது. இதெல்லாம் நல்லா கிளீன் பண்ணியாச்சு. இப்ப இதுல வந்து கொஞ்சம் பாலிஷ்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலிஷ் வாங்கி காட்டன் கிளாத்ல வச்சு எல்லாம் தொடச்சி கிடச்சி ரெடி பண்ணி வைக்கணும். இதுமாரி தொடச்சி நம்ம கிளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, பூஜை சமயத்துல டக்குன்னு எடுக்க யூஸா இருக்கும். அதுக்குள்ள வந்து அப்படியே சைமல்டேனியஸா நான் சமையலும் கொஞ்சம் செஞ்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து சாம்பார் வச்சாச்சு. இந்த மாரி சேப்பங்கிழங்கு வறுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். சாதம் வந்து நான் இந்த மாதிரி தான் வடிப்பேன். எப்படி வடிக்கிறது அப்படிங்கிறத ஏற்கனவே ஷார்ட்ஸ்ல வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க டைம் கிடைக்கும்போது பாருங்க. இப்போ வரிசையா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதெல்லாம் வந்து எங்க வைக்க போறேன் அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட காட்டுறேன் நானு. ஏன்னா முதல்ல க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாதானே. இது மாரி மேல வந்து பரன்லாம் நமக்கு கிடையாது. அதனால லாஃப்ட் மாரி இது மாரி அடிச்சு கொடுத்துருங்க. கிச்சன்ல தான் இருக்கு இது. இன்னும் கொஞ்சம் கிச்சன் வேலையெல்லாம் இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ எல்லாம் போடுறேன் நானு. இப்போ அதில் தான் வைக்க போறேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பாய்.